ரூம்ல எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன ஓட்டையும் ஒரே ஒரு இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு பாருங்க. 24 hours அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை ஓட்ட விடுங்க, உங்க வீடு அத்தனையும் காத்தோட்டமா இருக்கும். நீங்க ஜன்னலை சாத்தி வச்சு படுத்துக்கலாம், திருடனுக்கு பயப்பட வேண்டாம், இதுக்கு வேணா பயப்பட வேண்டாம், காத்து உள்ள வரும். காத்தை பொறுத்த வரைக்குங்க ரெண்டு விஷயம் தான். கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, ஜன்னல் கதவெல்லாம் சாத்தி வைக்க கூடாது, 24 மணி நேரம் காத்தோட்டம் இருக்கணும். தூக்கம் பொதுவா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும் அப்படின்னு கணக்கு வச்சிருக்காங்க. சில பேர் சொல்றாங்க ஒரு நாள் கண்டிப்பா 6 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும்னு. இது தேவையில்லாத கான்செப்ட். எப்படின்னா பாருங்க, யாரு உடம்புக்கு வேலை தரீங்களோ உங்களுக்கு தூக்கம் வேணும். யாரு புத்திக்கும் மனசுக்கும் வேலை தரீங்களோ உங்களுக்கு தூக்கம் வேண்டாம், ஓய்வு வேணும். புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க வேணா பாருங்க, நீங்க கம்பெனி ஓனரா இருப்பீங்க, மூளைக்கு பயங்கர வேலை கொடுத்துட்டு இருப்பீங்க. உங்க கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்வாரு, அவர் ஓடி ஓடி வேலை செய்வாரு. 2 பேரும் ஒன்னா படுங்க, அவர் படுத்துன்னு தூங்கிடுவாரு, உங்களுக்கு தூக்கம் வராது. உங்களுக்கு 2 மணிக்கு தூங்குவீங்க. நாம நினைச்சுக்குவோம் படுத்துணும் தூங்கிட்டான் கொடுத்து வச்சுவேன், நமக்கு தூக்கம் வரலையே இப்படி நினைச்சிட்டு என்ன பண்றது, 2 மணி வரைக்கும் உட்காந்துட்டு அடுத்த நாள் போயிட்டு எனக்கு தூக்கமே வரலைங்க டாக்டர், ஏதாவது ஒரு தூக்க மாத்திரை கொடுங்க. அதான் தூக்கம் வரல, இல்ல உடம்பு ஒழுங்கா தானே வேலை செய்யுது, நீங்க தூங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதாவது புரிஞ்சுக்குங்க, உடம்புக்கு எப்ப வேலை தரீங்களோ அவங்க தூக்கம் வேணுங்கிறதுனால தூங்கிடுறாங்க. மனசுக்கு புத்திக்கும் ஓனர்கள்லாம் புத்திக்கு வேலை தருவீங்க. இந்த லேடிஸ் வீட்டில் இருக்கவங்க என்ன மனசுக்கு வேலை தருவாங்க, குழந்தைய பத்தி கவலைப்பட்டு இது மாதிரி நிறைய கவலைகள்லாம் வரும். சில பேருக்கு வேலை கொடுக்குறீங்களோ தூக்கம் வேண்டாம், தூக்கம் ஒன்றும் பண்ண முடியாது, ஓய்வு வேணும். ஓய்வுக்கு தூக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கு. 8 மணிக்கு 2 பேர் படுக்கிறீங்க, உடல் வேலை கொடுத்தவங்களுக்கும் மனசுக்கு வேலை கொடுத்தவங்க படுக்கிறீங்க. 8 மணிக்கு படுக்கிற நீங்க உடம்பு வேலை கொடுத்து உடனே படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ உடம்பு என்ன பண்ணுது, தூக்க வேணும்னு எடுத்துக்குது. உங்களுக்கு தூக்க வேண்டாம், ஓய்வு வேணும்னு சொல்லி 8 மணிலிருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் புரண்டு படுப்பீங்க. பல விஷயங்கள் உள்ள ஓடிட்டு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆகி மனசை புத்தி போட்டு கெடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த புத்தி தன்னை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது, அதனால பிறண்டு படுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த புத்தி எப்ப செட்டில்மெண்ட் வேலையை முடிச்சிருச்சோ அப்புறம் உடம்புக்கு நீங்க வேலையே கொடுக்கலையே, சீட்ல தானே உட்காந்துருந்தீங்க, மூளைக்கு தானே வேலை கொடுத்தீங்க. இந்த உடம்புல கொடுத்த வேலைக்கு 2 மணிலிருந்து 6 மணிக்கு தூக்கம் போதும், நான் புத்தியெல்லாம் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அது 8 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் சரி பண்ணிட்டு இருக்குது. நாம என்ன பண்றோம், இது கூட தெரியாம சைக்காலஜிக்கலா தூக்கம் வரலையே சொல்லிட்டு நாமெல்லாம் படுத்தா தூக்கம் வராதுங்க, நமக்கு 2 மணிக்கு தான் வரும்னு சொல்லிட்டு அப்புறம் 2 மணி வரைக்கும் தான் வீட்டுக்கு வந்து படுக்கிறது. அப்ப என்ன ஆகும், நீங்க 6 மணிக்கு தான் தூங்குவீங்க. புரிஞ்சுக்குங்க, இந்த ஒரு விஷயம் இங்க பாக்குறது ரொம்ப சுலபமா இருக்குங்க, பல பேத்துக்கு தூக்கம் வரும். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியுறது தான் இருக்குது. அதாவது ஒரு துணிக்கடை இருக்கு, துணிக்கடையில காலைல 9 மணிக்கு கடை திறக்கிறாங்க, எல்லாம் பளிச்சுன்னு அடுக்கி வச்சிருக்காங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறாங்க, துணியெல்லாம் எடுத்து காமிச்சிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு குப்பையா இருக்கும், எவ்வளவு களைஞ்சு போய் கிடக்கும். நைட்டு 9 மணிக்கு சட்டர் சாத்துவாங்க. 9 மணிக்கு அப்புறம் தான் இந்த லேபர்லாம் என்ன பண்ணுவாங்க, துணியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு போவாங்க. அது 2 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி நம்ம உடம்புல புத்திக்கு மனசுலையும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் அடிக்க டைம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு பிஸியா வேலை கொடுத்துருப்போம், மனசு பாட்டுக்கு வேலை செஞ்சிருக்கும், புத்தி வேலை இதெல்லாம் களைஞ்சு போய் கிடக்கும். இது எல்லாம் சரி பண்றது எப்படி இருக்குன்னா, எப்ப கண்ணை மூடி பேசாம படுக்கிறீங்களோ அப்பதான் என்ன பண்ணும், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தும். அப்ப கண்ட ஞாபகம் வரும். ஞாபகம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அதை பத்தி நினைச்சிட்டே இருங்க. நினைச்சு இது பாருங்க, அந்த எப்ப நீங்க 2 மணிக்கு தூங்குறீங்கன்னா இதை மொத்தமா அலசி எல்லாம் அடுக்கி வச்சிருச்சு, எல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஓகே புத்தி மனசு இன்னைக்கு என்னென்னலாம் களைஞ்சு போச்சு அடுக்கி வச்சுட்டோம், இப்போ உடம்புக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுதுங்க. பாருங்க, உடம்புக்கு அறிவு இருக்கு. நாம நினைக்கிறோம் தூக்க வரலையே நினைச்சிட்டு, சைக்காலஜிக்கலா தூக்க வரலையே நினைச்சுதான் எல்லாரும் நோய் இருக்கிறோம். தூக்கம் தேவையில்லைன்னு புரிஞ்சுக்குங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் தூக்கம் வேணும், புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வேண்டாம், ஓய்வு வேணும். அப்ப என்ன பண்ணணும், தினமும் கம்பல்சரி 8 மணி நேரம் படுத்துறணுங்க. அந்த படுத்து 8 மணி நேரம் எந்திரிக்கணும். இந்த 8 மணி நேரத்துல தூக்கம் வேணுமா, ஓய்வு வேணுமா, புரண்டு படுக்கணுமான்னு உடம்பு முடிவு பண்ணிக்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், 8 மணி நேரம் படுக்கிறது மட்டும் உங்க வேலை. படுக்காம இருந்துடாதீங்க, 8 மணி நேரம் படுத்துருங்க. அது தூக்கமா அது முடிவு பண்ணிக்கிட்டோம், இது போதுங்க. தூக்கத்துல இவ்வளவுதான். டீ காபி சாப்பிட்ற நிறுத்தணும். டீ காபி சாப்பிட்ற நிறுத்தாம தூங்க முடியாது யாருனாலையும். டீல டேனின் ஒரு பொருள் இருக்கு, காஃபில காஃபின்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம மூளைக்குள்ள செரட்டோனின் அப்படிங்கிற நீர் சுரக்கும்.
எப்போ நம்ம மூளைக்குள்ள செரட்டோனின் அப்படிங்கிற நீர் சுரக்குதோ அந்த நீர் போய் நம்ம மூளைக்குள்ள மேலே படர்ந்துச்சுன்னா நம்ம தூங்கிடுவோம். நீ நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புல சத்து கம்மியா போய் தூக்கம் வரலைங்க, உடம்புல ஆகாய சத்து கம்மியா போய் தூக்கம் வரும். சரி, நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டீங்கல்ல, தெம்பு வந்துருச்சுல்ல, ஏன் தூக்கம் வருது? அப்போ மண்ணு சத்து கம்மியா போய் தூக்கம் வரல, நேத்து தூங்கும் போது கிடைச்ச ஆகாய சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும்போது உடம்புல காலி இடம் அப்படிங்கிற ஆகாய சக்தி எப்ப கம்மியாதோ தூங்கிடுவோம். அப்போ இந்த செரட்டோனின் அப்படிங்கிற நீர் தான் நம்ம உடம்புல காலி இடத்த வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். எப்ப கம்மியா போதோ இந்த செரட்டோனின் அப்படிங்கிற நீர் சுரந்துடும் மூளைக்குள்ள. இந்த நீர் சுரந்ததுன்னா நம்ம தூங்கிடுவோம், டயர்டா இருக்கும். 6 மணிக்கு உங்களுக்கு நீர் சுரந்துடும். ஏன்னா ஆகாய சக்தி தீர்ந்து போச்சு, தூங்குங்கன்னு சொல்லுது, உடம்பு தூங்குங்கன்னு சொல்லுது. நாம என்ன பண்ணுவோம்? 6 மணிக்கு என்ன லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு, 7 மணிக்கு போய் ஒருத்தர் போய் பார்த்து 10,000 ரூபாய் வாங்கணும், ஒன்று பண்ணலாம், ஒரு டீ சாப்பிடுவோம். ஒரு டீ சாப்பிட்டோன்னு என்ன ஆகுன்னா, டீல டேனின்னு ஒரு பொருள் இருக்கு, காஃபில காஃபின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த 2 பொருளோட வேலை என்னன்னா, நேரா போய் இந்த செரட்டோனின் அப்படிங்கிற நீரை சுரக்க விடாம பண்றதா இந்த டீ காஃபி வேலை. நாம நினைச்சுக்கிறோம் டீ காஃபி சாப்பிட்டா தெம்பு வந்துருதுன்னு. 3 நேரம் டீ காஃபி மட்டும் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமான்னு பாருங்க, முடியாது. ஏன் தெம்பு வருதுன்னா, டீ காஃபி போய் சத்து கொடுக்கல, டீ காஃபி போய் தூக்கத்தை கெடுத்துருது, தூங்குறதுக்கான சுரப்பியை ஆஃப் பண்ணி வைக்குது. ஒரு டீ சாப்பிட்டா ஒரு காஃபி சாப்பிட்டா 8 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு தூக்கம் வராது. நாம என்ன பண்ணுவோம்? 7 மணிக்கு நைட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூக்கத்தை முடிக்கிறக்க தள்ளி போடுறதுக்காக ஒரு டீயை சாப்பிட்டுருவோம். 7 மணிக்கு 7:30 மணிக்கு ஒருத்தர் போய் பார்த்துருவோம். 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு 8:30 மணிக்கு படுத்துட்டு தூக்கம் வரலையேன்னா 7 மணிக்கு நீங்க 6 மணி நேரம் தூக்கம் வராதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு எப்படி தூக்கம் வரும்? டீ காஃபி நிறுத்தி பாருங்க. நான் சொல்றது டீ தூள் காபி தூள், சுக்கு டீ, மல்லி டீ, அந்த மூலிகை டீ, இஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நான் சொல்றது டீ தூள் காபி தூள். டீ தூள் காபி தூளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சூப்பர் டஸ்ட் டீன்னு வச்சிருப்பாங்க. டஸ்ட், உண்மையா சொல்றாங்க, அதெல்லாம் டஸ்ட். அதுல வேற பிரீமியம் டஸ்ட், டஸ்ட்ல ஒரு பிரீமியம், அது டஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. தயவு செய்து குடிக்காதீங்க. டீ தூள் காபி தூள் விஷங்க. இதை மட்டும் சாப்பிட்டு தூக்கம் யாருக்குமே வராது. இதை மட்டும் நிறுத்தி பாருங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட்டே தேவையில்லை. பல பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிடும் பொழுது அந்த டேப்லெட் சாப்பிடும்போது டீ சாப்பிடுவாங்க. ஏங்க, தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை, தூக்கத்தை நிறுத்துறதுக்கு ஒரு டீ, எப்படி அது எப்படி 2 ஒன்று சேர்ந்து எப்படி வேலை செய்யும்? அப்போ ஒரு நாளைக்கு 10 டீ எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? 10 × 6 60 மணி நேரம் தூக்கம் வராது. மன ரீதியான எல்லா பிரச்சனைக்கும் காரணம் டீ காபி தான். குடிச்சு பாருங்க. முதல்ல பிராக்டிக்கலான தெரியாமலாம் பேசலீங்க, தியானமெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அருமையா இருக்கும், அப்படியே பிராணசக்தி பயங்கரமா இருக்கும். ஒரு டீ சாப்பிட்டா புஷ்னு கீழே இறங்கி நல்லா தெரியும். செஞ்சு பாருங்க, யோகா டீச்சர்ட்டு கேட்டு பாருங்க. அடுத்த நிமிஷம் புஷ்னு இறங்கும் முடியாது. வித்தியாசம் நல்லா உடம்பு சென்ஸ் யாருக்கு இருக்கோ டீ காபி சாப்பிட்டு பாருங்க, அந்த சென்ஸ் நல்லா காட்டி கொடுக்கும். வேற எதை வேணாலும் சாப்பிடுங்க, தெம்பு வரும். டீ காபி குடிச்சா மட்டும் அப்படி இறங்கிடும். பிராணசக்தி காணாம போறது கண்ணு முன்னால தெரியும். டீ காபி மட்டும் நிறுத்துங்க, வேற எதை வேணாலும் சேர்த்திங்க. பால் சாப்பிடுங்க, ஆலி சாப்பிடுங்க, அதெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்றேன். டீ காபி விஷம், டீ தூள் காபி தூளை மட்டும் சேர்த்திக்காதீங்க, வேற எதை வேணாலும் சேர்த்திக்கிங்க. தூங்குறதுக்கு சில டெக்னிக் சொல்லி தராங்க. இந்த இடத்துல தடவி கொடுத்தா தூங்கிடுவீங்க. அதாவது இந்த தாடை கீழே வர்மத்துல இந்த ஒரு பாயிண்ட் இருக்குங்க, இது வர்மம். இந்த வர்மத்துல இப்படி தடவினா தூங்கிடுவாங்க. இது ஒரு டெக்னிக், இது நீங்க தடவிக்கலாம். அவங்கவுங்க தடவிட்டீங்கன்னா தூங்குவீங்க. எப்படின்னா, இந்த இடத்துல தடவினா தூக்கத்துக்கான சுரப்பெல்லாம் சுரக்குங்கிறது வர்மம். தூக்கம் வரலையா, யாராக்கெல்லாம் வரலையோ தடவி கொடுங்க, ரொம்ப செக் பண்ணி பாருங்க, தூக்கம் வந்துடும். இது எப்படி அனுபவபூர்வம் உணர்றதுன்னா, இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் பாருங்க, இப்படி உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க, நடந்துட்டு படிப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி குப்புறக்க வந்து தாடையில் கை வச்சுட்டு படிப்பாங்க. இப்படி படிச்சா மட்டும் யாருனாலையும் 5 நிமிஷம் படிக்க முடியாது. 1/2 மணி நேரத்தில் அப்படி தப்பான்னு தூங்கிடுவாங்க. நாம என்ன பண்ணலாம்னா, தூக்கம் வேணும்னா குப்புற அடிச்சு என்ன பண்ணலாம், இப்படி கை வச்சுக்கலாம். கையை வச்சுட்டு நீங்க படுத்துக்குங்க, 15 நிமிஷம் படுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுவீங்க. எனக்கு அந்த ஆக்டிவேட் ஆயிரும். இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக், இது சுழி இருக்கு இல்லைங்களா, சுழிக்கும் இது சுழிக்கும் உச்சிக்கு நடுவில் தலை மேலே வந்து இப்படி திரும்பும். இங்கிருந்து வந்தீங்கன்னா மேம்பல மாதிரி வந்து இப்படி தலை திரும்பும். இந்த இடத்துல அக்குபஞ்சர்ல DU20 சொல்லுவாங்க. இந்த இடத்துல மசாஜ் பண்ணி விட்டா தூங்கிடுவோம். படுத்துட்டு நைட்டு ஒரு 30 தடவை வலது பக்கம் 30 தடவை இடது பக்கம் செஞ்சு பாருங்க, இப்ப பண்ண தூங்கிடுவீங்க. அவ்வளவு அற்புதமான பாயிண்ட் இது அக்குபஞ்சர். இந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணி பாருங்க, விக்கல் வந்துருச்சு, உடம்பு சரியில்லைன்னா இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூல் எடுத்து வாயில போட்டு எச்சில் கலந்து பந்து மாதிரி உருட்டி அந்த குழந்தைய உட்கார வச்சு மேல இருந்து துப்புவாங்க. கரெக்டா இந்த இடத்துல டக்குன்னு அடிக்கும். அந்த ஃபேவர் டச், நூலை எச்சில் கலந்து அதை துப்புனா போய் அடிக்கிற டச்சுக்கு நோய் குணமாயிருங்க. அதுக்கு பேரு DU20 தான். ஆனா அது கூட என்ன DU20 தெரியாம கிராமத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பேர் வச்சுட்டாங்க, DU20 பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு வர்மத்துல வேற பேரு. இந்த மாதிரி இடம் ஒண்ணுதான், பேரு வேற வேற, டெக்னிக் வேற வேற, எல்லாம் அங்கதான் டச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்த டச் பண்ணா 70